السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا لا تبطلوا صدقاتكم بالمن والأذى كالذي ينفق ماله رئاء الناس ولا يؤمن بالله واليوم الآخر فمثله كمثل صفوان عليه تراب فأصابها وابل فتركه صلدا لا يقدرون على شيء مما كسبوا والله لا يهدي القوم الكافرين. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய ஆலயம் மஸ்ஜித் அக்ஸாவில் ஜும்மாவை முன்னிட்டு நாம் வந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாட்டமாக. நாமெல்லாம் மறுமை வாழ்க்கையை எதிர்நோக்கியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தளவில் அது ஒரு சோதனை களம், அது ஒரு பரீட்சை கூடம். இந்த சோதனை களத்தில் யார் வெற்றி பெறுகிறார்கள், யார் தோற்று போகிறார்கள் என்பதை அல்லாஹ் சோதித்து பார்ப்பதற்காகத்தான் மனிதனை இந்த உலகத்திலே படைத்திருக்கிறான். தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. அவன்தான் ஹலக்கல் மௌத வல் ஹயாத், மரணத்தையும் வாழ்வையும் அவன்தான் படைத்திருக்கிறான். லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் நல்ல செயல் புரிகின்றார்கள் என்று அவன் உங்களை சோதித்து பார்ப்பதற்காகத்தான் வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஆக இந்த உலகத்தை பொறுத்தளவில் வாழ்வு எப்படி ஒரு மனிதனுக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதோ மரணமும் தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. வாழ்வுதான் நிலையானது என்பதல்ல, வாழ்வுக்கு பிறகு மரணமும் இருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். இரண்டையும் அல்லாஹ் இந்த மனிதனுக்கு தந்ததற்கான காரணத்தையும் அல்லாஹ் சொல்கிறான். நாம் நல்லது செய்கிறோமா அல்லது கெட்டது செய்கிறோமா என்பதை அல்லாஹ் முடிவு செய்வதற்காக. அல்லாஹ்வுக்கு தெரியும் நான் எப்படி நீங்கள் எப்படி என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் தெரிந்ததை நாளை நாம் இறந்ததற்கு பிறகு நீ இப்படித்தான் என்று சொன்னால் மனிதனாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன்? நான் நன்றாகத்தான் இருந்தேன், நல்லதைத்தான் செய்தேன், வாழ்நாள் முழுக்க எந்த தவறும் செய்யவில்லை என்று என்னுடைய வாத திறமையை பயன்படுத்தி அல்லாஹ்விடத்தில் நல்லவனாக என்னை காட்டிக்கொள்ள நான் முற்படுவேன். அல்லாஹ் அப்படி உன்னையே நீ நல்லவன் என்று பறைசாற்றி கொண்டு உன்னை யோக்கியன் என்று நீ சொல்லிவிட்டு தப்பித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நாம் செய்கிற அத்தனையையும்
அல்லாஹ் பதிவு செய்வதற்காக உரிய ஏற்பாட்டை செய்து வைத்திருக்கிறான். ஒரு பிசிறு கூட என்னுடைய செயலில் சிந்தனையில் எதுவும் விடுபடாமல் லா யுகாதிரு சகீரத்தம் வலா கபீரா இல்லா அஹ்சாஹா, எந்த சின்னதையும் பெரியதையும் அல்லாஹ் தன் ஏட்டில் பதியாமல் விடுவதே இல்லை. எல்லாவற்றையுமே அல்லாஹ் பதிந்து கொண்டே வருகிறான். அல்லாஹ் விசாரிக்கிற போது நீ பார், நீ செய்ததை பார், நீ எண்ணியதை பார் என்று அல்லாஹ் நம்மிடத்தில் நம் கணக்கு புத்தகத்தை தந்து, இப்போது நான் எடுக்கிற முடிவு சரியா இல்லையா, நீ கெட்டவன் என்று நான் சொல்லுவது சரியா இல்லையா, நீ நல்லவன் என்று நான் சொல்லுவது சரியா இல்லையா என்று நமக்கு புரிய வைப்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த உலகத்திலே நம்மை வாழ வைத்திருக்கிறான். இந்த வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய சின்னஞ்சிறு செயல் கூட நாளை பெண்ணும் பெரிதாக அல்லாஹ் நமக்கு அதை காட்டுவதற்கு தயாராக இருக்கிறான். சின்னஞ்சிறு செயல் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக நான் ஒரு காரியத்தை, மிகச்சிறிய காரியம், அது என்னுடைய சக்திக்கு உட்பட்டது, அதைத்தான் என்னால் செய்ய முடியும், அது அல்லாஹ்வால் சொல்லித்தரப்பட்டது, அல்லாஹ்வுடைய தூதரால் காட்டித்தரப்பட்டது. அந்த மிக சின்னஞ்சிறிய செயலை நான் அல்லாஹ்வுக்காக நான் செய்கிறேன் என்று சொன்னால் அதை மலையளவுக்கு அல்லாஹ் பெருக்கி என் கணக்கில் வர வைப்பதற்கு, அதற்கான பரிசை தருவதற்கு தயாராக இருக்கிறான். மயிரை கூட மலையாக்குவதற்கு அல்லாஹ் ஆற்றல் உள்ளவன், மலையையும் கூட மயிராக்கி விடுவான். நான் மிகப்பெரிய அளவிற்கு நன்மைகளை செய்திருக்கிறேன், என் அளவுக்கு யாரும் இந்த உலகத்தில் நல்லதை செய்திருக்க முடியவே முடியாது என்றாலும் கூட நாளை மறுமையில் அவைகள் அத்தனையும் ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கும் அவன் ஆற்றல் மிக்கவன். அதற்கு எந்த மரியாதையும் அல்லாஹ் தரப்போவதில்லை, எந்த நன்மையும் அல்லாஹ் அதற்கு தரப்போவதில்லை என்பதற்கும் அல்லாஹ் வலிமை மிக்கவன் என்பதை நமக்கு அநேக செய்திகள் திருக்குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அது குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஏன், நம்முடைய வாழ்நாள் என்பது மிக அற்பமானது, சொற்பமானது. இந்த வாழ்நாளில் நாம் செய்யக்கூடியவைகள் அது சிறியதோ பெரியதோ, அதை எதை முன்னிறுத்தி நாம் செய்ய வேண்டும், எந்த நோக்கத்தில் அதை நாம் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்தால், அறிந்தால் நாம் அதை முழுமையாக அதன் நன்மையை பெறுவதற்குரியவர்களாக அதை நாம் செய்ய முற்படுவோம். இல்லை என்று சொன்னால், நான் அதை செய்திருக்கிறேன் என்று என்னையே நான் இருமாப்பு கொள்ளக்கூடிய நிலைக்கு ஷைத்தான் என்னை இழுத்து சென்று விட்டால் என்னை அதளபாதாளத்தில் கொண்டு போய் அவன் தள்ளி விடுவான். ஆதலால் இதை அறிந்து கொள்ள வேண்டிய கடமையும் கட்டாயமும் நமக்கு இருக்கிறது. 2ஆம் அத்தியாயம் 264ஆம் வசனத்தில் அல்லாஹ் ஒரு செய்தியை குறிப்பிடுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நம்பிக்கையாளர்களே, லா துபுத்திலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, நம்பிக்கையாளர்களே, நீங்கள் உங்களுடைய சதக்காக்களை, நாம் செய்யக்கூடிய தர்மங்களை சொல்லி காட்டுவதின் மூலம், அதை தொடர்ந்து நோவினை தருவதின் மூலம் அதற்கான நன்மையை நீங்கள் அழித்து நாசமாக்கி விடாதீர்கள், அதற்கான நன்மையை நீங்கள் பாழாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? தர்மம் என்று சொன்னாலே அது நல்லதுதான், நமக்கு மறுமையில் நன்மையை பெற்றுத்தரக்கூடியதுதான் என்று நாம் நினைக்கிறோம். எந்த ஒரு மதத்திலும் கூட தர்ம காரியம் என்று சொன்னால் அது புண்ணியத்தை பெற்றுத்தரக்கூடிய என்பதற்கு யாருக்கும் முனையளவும் கூட சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட அந்த தர்ம காரியத்தை அல்லாஹ் சொல்கிறான், நம்பிக்கையாளர்களே, நீங்கள் செய்கிற இந்த தர்மத்தை தொடர்ந்து சொல்லி காட்டுவது, அல்லது அதை தொடர்ந்து நீங்கள் யாருக்கு தர்மம் கொடுத்திருக்கிறோ அவரை நோவினைப்படுத்துவது, இப்படிப்பட்ட தர்மத்தை நீங்கள் செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கல்லதி யுன்ஃபிகு மாலஹு ரிஆ அன்னாஸ், அவன் யாரை போன்றவன் என்று சொன்னால், மற்றவர்கள் மெச்சிக்கொள்ள வேண்டும், இவர் பெரிய இறையில்ல கொடைவள்ளல், இவர் பெரிய, அதாவது கொடைவள்ளல், இவர் பெரிய, அவர் பெரிய இவர் என்று என்னை மற்றவர்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் அதை செய்கிறேன். கல்லதி மாலஹு ரிஆ அன்னாஸ், மக்கள் யுன்ஃபிகு மாலஹு ரிஆ அன்னாஸ், மக்கள் என்னை பார்த்து மெச்சிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்கின்றவனை போல. யார்? தர்மத்தை செய்து சொல்லி காட்டுகிறவன்,
தர்மத்தை செய்துவிட்டு அவனுக்கு எவன் தர்மத்தை பெற்றானோ அவனை நோவினை செய்பவன் அவன் மற்றவர்களுக்கு காட்டிக்கொள்வதற்காக தர்மம் செய்தவனை போன்றாவான். வலா யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அவன் அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பாதவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வையும் மறுமையையும் நம்பாதவன். ஃபமஸலு கமஸல் சஃப்வான், அல்லாஹ் சொல்கிறான். இதற்கு உதாரணம் எதை போன்று என்று சொன்னால் ஃபமஸலு கமஸல் சஃப்வான், ஒரு வழுக்கு பாறை, அந்த வழுக்கு பாறையில் அலைஹி துராபுன், தூசிகள் படிந்திருக்கின்றன. ஒரு பாறையில் தூசியாக படிந்திருக்கிறது. ஃபஅஸாபஹு வாபில், அந்த பாறையின் மீது மழை பொழிகிறது. மழை பொழிந்தால் அதில் படிந்திருக்கிற தூசி என்னாகும்? அந்த மழை நீரில் அடித்து கொண்டு போய்விடும். ஃபஅஸாபஹு வாபில் ஃபதரக்கஹு சல்தா, அது மொட்டை பாறையாக அதை சுத்தப்படுத்திவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒன்றுமில்லாத பாறையாக்கி, அதில் இருக்கிற ஒரு தூசி கூட அது இருக்க வாய்ப்பில்லாமல் போய்விடும். ஏன்? விழுந்த மழை நீரில் படிந்த தூசி அடித்து கொண்டு போய்விடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். லா யக்திரூன அலா ஷைஇன் மிம்மா கஸபு, அவர்கள் சம்பாதித்ததில் எதற்கும் சக்தி பெற மாட்டார்கள். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் காஃபிரீன், அல்லாஹ் காபிரான சமூகத்திற்கு வழிகாட்ட மாட்டான் என்று 2ஆம் அத்தியாயம் 64ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ தர்மத்தை செய்தவன் சொல்லி காட்டினால் அந்த தர்மம் எதை போன்றது என்று சொன்னால் வழுக்கு பாறையில் படிந்திருக்கிற தூசியை போன்றது. மழை பொழிந்தால் அந்த பாறையில் ஒரு பிசிறு தூசி கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஒன்றுமில்லாமல் துடைத்துவிடும். இப்போ நாம் செய்கிற தர்மத்தை சொல்லி காட்டினால், அதை தொடர்ந்து தர்மத்தை பெற்றுக்கொண்டவனுக்கு நோவினையை நாம் கொடுத்தால் நமக்கு எந்த நன்மையும் இல்லாமல் போய்விடும், வழுக்கு பாறையை போன்று ஆகிவிடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அடுத்த வசனம் 2ஆம் அத்தியாயம் 265ஆம் வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் இப்திகா மர்வாத்தில்லாஹ், ஒருவன் அல்லாஹ்வுடைய பாதையில் அவன் தர்மம் செய்கிறான், செலவு செய்கிறான், அவனது நோக்கம் அல்லாஹ்வுடைய திருப்தி மட்டும்தான். என்னை இவன் கொடைவள்ளல் என்று சொல்ல, என்னை அவன் இறையில்ல கொடைவள்ளல் என்று சொல்வதற்கு அல்ல என்னுடைய தர்மம். அல்லாஹ் நான் செய்கிற தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? அல்லாஹ்வுடைய திருப்தி மட்டுமே எனக்கு போதும், மற்றவர்கள் என்னை மெச்ச வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு துளியும் இல்லை என்கிறவன் அவன் தர்மம் செய்கிறான். அவன் உள உறுதியோடு அல்லாஹ்வுடைய திருப்திக்காக மட்டும் பிறரை எந்த பார்வையையும் பிறருடைய எந்த பேச்சையும் அவன் கிஞ்சிற்றும் பொருட்படுத்தாமல் தர்மம் செய்கிறான் என்று சொன்னால் கமஸலி ஜன்னத்தின், அவன் ஒரு தோட்டத்துக்குரியவனை போன்று, பி ரபுவத்தின், அந்த தோட்டம் மலை உச்சியில் இருக்கிறது. அந்த தோட்டம் மலை உச்சியில் இருக்கிறது. மலை உச்சியில் இருக்கிற தோட்டத்துக்கு சொந்தக்காரனை போல அசாபஹா வாபில், அந்த மலை உச்சியில் அந்த தோட்டத்தின் மீது மழை பொழிகிறது. மலை உச்சியில் இருக்கிற தோட்டத்தின் மீது மழை பொழிகிறது. மழை பொழியவில்லை, சிறு சிறு திவலைகள், சீசன் மாதிரி சின்ன சின்ன திவலைகள் தான் மலை உச்சியில் பொழிகிறது. பெருமழையும் பொழியும், சிறுமழையும் பொழியும். எது பொழிந்தாலும் ஃபதல்லுன், அது அதற்கு போதுமானது. நல்ல மழை பொழிந்தால் அது இரட்டிப்பான மகசூலை தரும். சாதாரண மழை பொழிந்தாலும் அவனுக்கு தர வேண்டிய மகசூலை அது தந்துவிடும். அப்படிப்பட்ட தோட்டத்துக்கு சொந்தக்காரனை போன்று அல்லாஹ்வுடைய திருப்திக்காக எவன் தர்மம் செய்கிறானோ அவன் என்று அல்லாஹ் 2ஆம் அத்தியாயம் 265ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இறை திருப்தி மட்டும்தான் ஒரு மனிதனுடைய செயலுக்கு அடித்தளமாக இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் பல மடங்கு அதற்கான நன்மையை பெருக்கி தருவான். இறை திருப்தி மட்டும்தான் ஒரு மனிதனுடைய செயலுக்கு அடித்தளமாக இருக்கும் என்று சொன்னால் பல மடங்கு இல்லை என்றாலும் கூட அதற்கான நன்மையை அல்லாஹ் என்ன செய்வான்? தருவான் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அப்ப நாம செய்யக்கூடிய துளி அளவுக்கு நல்லதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக என்கிற அந்த அடிப்படையான ஆழமான சிந்தனை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இருந்தால் மட்டும்தான் அதற்கான நன்மையை அல்லாஹ்விடத்தில் நாம் பெற முடியும். அது பன்மடங்கான நன்மையாக இருக்கலாம் அல்லது அதற்குரிய நன்மையாக இருக்கலாம் என்பதை இந்த வசனம் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி,
அகமதில் பார்க்கிறோம். قال رسول الله صلى الله عليه وسلم إن أخوف ما أخاف عليكم الشرك الأصغر. நான் உங்களிடத்தில் மிக மிக பயப்படக்கூடிய விஷயம் எது தெரியுங்களா? மிகப்பெரிய ஷிர்க்கை நான் பயப்படவில்லை. மிகப்பெரிய இணை வைப்புக்குரியவர்களாக முஸ்லிம்கள் போய்விடுவார்கள் என்று நான் அஞ்சவில்லை. நான் அஞ்சுவதெல்லாம் அஹ்வஃப் மா அகாஃப் அலைக்கும் அஷ்ஷிர்கில் அஸ்கர், மிகச்சிறிய இணை வைப்பைத்தான் நான் பயப்படுகிறேன். என் சமுதாயத்தில் சின்னஞ்சிறிய இணை வைப்பு வந்துவிடுமே என்று நான் அஞ்சுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கால ஒமஷிர்குல் அஸ்கர், சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அது என்ன சின்னஞ்சிறிய இணை வைப்பு? இணை வைப்பிலேயே பெரிய இணை வைப்பு, இணை வைப்பிலேயே சிறிய இணை வைப்பு என்று இருக்கிறதா? இருக்கிறது. இணை வைப்பிலேயே பெரிய இணை வைப்பு அல்லாஹ்வுக்கு நிகராக ஒன்றை நினைப்பது, எண்ணுவது, செயல்படுவது, அது மிகப்பெரிய இணை வைப்பு. மிகச்சிறிய இணை வைப்பு என்ன என்று சஹாபாக்களுக்கு தெரியாது. ஒமஷிர்குல் அஸ்கர், சின்ன இணை வைப்பு என்ன என்று சஹாபாக்கள் நபியிடத்தில் கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்ரியா, முகஸ்துதி, பிறர் மெச்சுவதற்காக நாம் செய்யக்கூடிய செயல் என்று சொன்னார்கள். நான் செய்யக்கூடிய ஒரு சின்ன செயலாக இருந்தாலும் பிறர் என்னை பாராட்ட வேண்டும், பிறர் எனக்கு மதிப்பெண் போட வேண்டும், எனக்கு புள்ளியிட வேண்டும் என்பதற்காக செய்வதைத்தான் சிறிய இணை வைப்பு என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அதைத்தான் உங்கள் விஷயத்தில் நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். இன்னல்லாஹ யகூல், அல்லாஹ் சொல்கிறான், நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ யகூல் யௌம துஜாஸல் இபாத் பிஅமாலிஹிம், நாளை மறுமையில் அவனவன் செய்த செயலுக்காக கூலி வழங்கப்படக்கூடிய அந்த நாளில் அல்லாஹ் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? இதுஹபு இலல்லதீன குன்தும் துராஊன பிஅமாலிக்கும் ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் மற்றவர்கள் நான் செய்வதை பார்த்து பாராட்ட வேண்டும். ஓ இவரா, ஓ இந்த பேர் இயக்கமா, அது களத்தில் இறங்கிவிட்டால் காரியம் ஜாதித்து விடும் என்று, இவரா, அவர் நின்று விட்டால் எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்வதற்காக இந்த உலகத்தில் எவரெல்லாம் செய்தார்களோ, நாளை மறுமையில் அல்லாஹ் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அழைத்து, நீ அங்கு போய் அதற்கான கூலியை வாங்கிக்கொள், நீ அவனிடத்தில் போய் இதற்கான கூலியை வாங்கிக்கொள், என்னிடத்தில் வராத, ஏன்? எனக்காக நீ இதை செய்யவில்லை, என்னுடைய திருப்திக்காக இதை செய்யவில்லை, என்னிடத்தில் நன்மையை பெற வேண்டும் என்பதற்காக நீ இதை செய்யவில்லை. அவர்கள் உன்னை பாராட்ட வேண்டும், உனக்கு புள்ளியிட வேண்டும், உனக்கு மதிப்பெண் போட வேண்டும் என்பதற்காக மாவட்டத்திலேயே அதிக புள்ளி வாங்கியவங்க நாங்கள் தான் என்று சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் இதை நீ செய்திருக்கிறாய். எனவே நீ தான் மாநிலத்தில் போய் அதற்கான கூலியை வாங்கிக்கொள், அல்லது மாவட்டத்தில் போய் கூலியை வாங்கிக்கொள், அல்ல அவனிடத்தில் போய் கூலியை வாங்கிக்கொள் என்று சொல்லி அல்லாஹ் நாளை மறுமையில் சொல்லுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஃபந்துரு ஹல் தஜிதுன இந்தஹும் ஜஸா, அவங்களிடத்தில் கூலி இருக்கிறதா என்று போய் பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட நிதர்சனமான ஒரு உண்மையை அல்லாஹ்வுடைய தூதர் என்றைக்கோ சொல்லி விட்டு போயிருக்கிறார்கள் பாருங்கள். ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இது எங்கோ ஒரு ஓரிடத்தில், எங்கோ ஒரு, அதாவது உள்ளத்தில் ஏதோ ஒரு இடத்தில் பதிந்திருக்கிறது. என்ன பதிந்திருக்கிறது? நாம் செய்வதை அவன் பாராட்ட வேண்டும், இவன் பாராட்ட வேண்டும், அவர்கள் போற்ற வேண்டும், இவர்கள் அல்லவா அவன் அல்லவா என்று சொல்ல வேண்டும் என்கிற இந்த கேடுகட்ட சிந்தனை நம்முடைய எண்ணத்தில் ஒட்டி கொண்டிருப்பதனுடைய விளைவு மறுமையில் அதற்கான என்ன பிரதிபலனையும் அல்லாஹ்விடத்தில் பெற முடியாது, அல்லாஹ் அதற்கான நன்மையை தரமாட்டான் என்பதைத்தான் இணை வைப்பிலேயே மிகச்சிறிய இணை வைப்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த நிமிடத்திலிருந்து உங்களுடைய உள்ளத்தில் அப்படிப்பட்ட சிந்தனை இருந்தால், நீங்கள் செய்யக்கூடிய சின்ன செயலாக இருந்தாலும், பெரிய செயலாக இருந்தாலும், சின்ன நன்மையாக இருந்தாலும், பெரிய நன்மையாக இருந்தாலும், இதை நான் அல்லாஹ்வுக்காகத்தான் செய்கிறேன், அவன் போற்ற வேண்டும், இவன் பாராட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல என்று செய்தால் மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் அதற்கான மரியாதை உண்டு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அகமதில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இன்னொரு செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லிமில் 3865வது செய்தியாக இதை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபகால லஹு நாத அஹ்லில் ஷாம்,
அதாவது சிரியாவை சார்ந்த ஒரு குழு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே என்ன வந்தார்கள். ஐயுஹ ஷேக் ஹதீஸ்னா ஹதீஸன் சமிஅதஹு மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ ஹுரைரா வந்து நீங்க ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்ட செய்தி ஏதாவது இருந்தால் எனக்கு சொல்லுங்களேன் என்று அவர் கேட்டார். அப்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள்? நாம் சமீஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். என்ன சொல்ல கேட்டிருக்கிறேன்? இன்ன அவ்வலன் நாசி யுக்லா யௌமல் கியாமா அலைஹி ரஜுலுன் உஸ்துஷீத ஃபஉதிய பிஹி ஃபஅரஃபஹு நஅமஹு ஃபஅரஃபஹா. நாளை மறுமையில் அல்லாஹ் ஒரு தியாகியை கொண்டு வரச் செய்வான். அவர் ஒரு பெரிய தியாகி. அவரை அல்லாஹ் என்ன செய்வான்? நிறுத்தி அவரிடத்தில் அல்லாஹ் கேட்பான், தியாகி உனக்கு இன்னென்ன அருள்களை எல்லாம் வளங்களை எல்லாம் வாய்ப்புகளை எல்லாம் உனக்கு தந்தேனே, நீ என்ன செய்தாய்? அப்போது அவன் சொல்லுவான், என்ன இப்படி கேட்டு விட்டாய்? நீ எனக்கு தந்த வலிமை, எனக்கு தந்த பொருளாதார பலம், எனக்கு தந்த ஆள்பலம் அத்தனையும் வைத்துக்கொண்டு உனக்காக அல்லாவின் உனக்காக நான் என் உயிரை மாய்த்து கொண்டேன். உள்ள இடம் இருக்க கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. நான் என் உயிரை என்ன மாய்த்து கொண்டேன் என்று அவன் சொல்லுவானாம். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், ஃபஅரஃபஹா நஅமஹு ஃபஅரஃபஹா قال فما عملت فيها قال قاتلت فيك حتى استشهدت قال كذبت. இல்லை இல்லை, நீ பொய் சொல்கிறாய். நான் தந்த வளத்தை பயன்படுத்தி நீ எனக்காக போரிட்டு உன் உயிரை நீ பணயம் வைத்தாயா, தியாகம் செய்தாயா? இல்லை இல்லை, நீ பொய் சொல்கிறாய் என்று அல்லாஹ் சொல். கதிப்தேன் வலாகின்னக காத்தல்த லிஐ யுகால ஜரீ. நீ எதற்காக யுத்தம் செய்தாய் தெரியுமா? எதற்காக நீ சண்டையிட்டாய் தெரியுமா? உன்னை மாவீரன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி. எல்லோரும் என்னை மிகப்பெரிய வீரன், மிகப்பெரிய ஜாம்பவான் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நீ சண்டையிட்டாய், உயிரை மாய்த்தாய் என்று அல்லாஹ் சொல்லுவான் என்று அல்லாஹ் சொல்லுவான். பிறகு அப்போ நீ பெரிய தியாகி, நீ பெரிய வீரன் என்று மக்கள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள் அல்லவா? அதற்கானது உனக்கு கிடைத்து விட்டது, அதற்கானது உனக்கு கிடைத்து விட்டது. இப்போ எதுக்கு இங்கே வந்து நிற்கிற? உனக்காக உயிரை கொடுத்தே எனக்கு நீ சொர்க்கத்தை தா என்று கேட்பதற்கு அங்கே வந்து நிற்கிறாயே, அதுதான் இல்லையே. உன்னை வீரன் என்று சொல்வதற்காக நீ உயிரை கொடுத்தாய், உன்னை எல்லோரும் வீரன் என்று சொல்லிவிட்டார்கள், முடிந்து விட்டது. நீ செய்த தியாகத்திற்கு உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்து விட்டது என்று அல்லாஹ் சொல்லிவிடுவான். உடனே பிறகு அவனை இழுத்து கொண்டு போய் நரகத்தில் முகங்குப்பர அவன் தள்ளப்பட்டு விடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பெரிய தியாகி அல்லாஹ் நாளை மறுமையில் விசாரிப்பதற்காக நிறுத்துகிற போது இதை செய்தேன் அதை செய்தேன் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிற போது இத்தனையும் பெற்றுக்கொண்டு எனக்காக என்ன செய்தாய் என்று கேட்ட இடத்தில் உனக்காக என் உயிரை கொடுத்தேன். இல்லை இல்லை, பொய் சொல்கிறாய், எனக்காக உயிரை கொடுக்கவில்லை. உன்னை மாவீரன் என்று சொல்ல வேண்டும், உனக்கு புள்ளிகள் அதிகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை செய்தாய். அது உனக்கு உலகத்திலே கிடைத்து விட்டது, இந்த உலகத்தில் உனக்கு எதுவும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லிவிடுவான். அப்படி சொல்லிவிட்டால் அவன் போய் சேருவது எங்கு? நரகத்திற்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னொருவனை அல்லாஹ் அழைத்து வருவான். எப்பா, உனக்கு இன்னென்னவைகளெல்லாம் நான் செய்தேன், என்ன நீ மிகப்பெரிய அளவுக்கு இந்த மார்க்கத்தை கற்றுக்கொண்டாய், மற்றவர்களுக்கும் நீ கற்றுக் கொடுத்தாய், இந்த வாய்ப்பை, இந்த அறிவை, இந்த திறமையை உனக்கு நான் தந்தேனே, நீ எனக்கு என்ன செய்தாய் என்று அல்லாஹ் அவனிடத்தில் கேட்கிற போது, ஐயையோ, காலம் முழுக்க உனக்காக நான் கற்றதை மக்களுக்கு சொன்னேன், போரிட்டேன், போராடினேன், அவர்களை தடுத்தேன், இதை செய்யுங்கள் என்று கற்றுக் கொடுத்தேன் என்று ஆஹா ஓஹோ என்று அவன் சொல்லுவான். அப்போது அல்லாஹ் சொல்லுவான், இல்லை இல்லை, உன்னை பெரிய அல்லாமா ஹஜரத் கிபிலா என்று சொல்வதற்காக நீ எல்லாம் செய்தாய். உலகத்திலே உனக்கு என்ன, அங்கங்கே போஸ்டர் அடிக்கும் போது, நோட்டீஸ் அடிக்கும் போது ஹஜரத் கிபிலா மிகப்பெரிய மௌலானா என்று உன்னை எல்லோரும் சொன்னார்கள்.
போற்றினார்கள், புகழ்ந்தார்கள். உனக்கு அது கிடைத்து விட்டது, இங்கு உனக்கு ஒன்றும் இல்லை, போய்கொள் என்று அவனையும் நரகத்தில் கொண்டு போய் அல்லாஹ் தள்ளிவிடுவான். அடுத்து மூன்றாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மூன்றாவது ஒரு நபரை அல்லாஹ் அழைத்து வருவான். அவன் மிகப்பெரிய கொடை வள்ளல். எப்பா, உனக்கு நிறைய செல்வத்தை தந்தேன், பொருளாதாரத்தை தந்தேன், என்ன செய்தாய் எனக்காக என்று கேட்கிற போது, ஐயையோ, நீ தந்த அத்தனை செல்வத்தையும் உன் பாதையில் அழித்தேன், உனக்காக கொடுத்தேன், எல்லாவற்றையும் இழந்தேன் என்று சொல்லுவான். அப்போது அல்லாஹ் சொல்லுவான், இல்லை இல்லை, உன்னை இறையில்ல கொடை வள்ளல், உன்னை பெரிய வள்ளல் என செத்தும் கொடை கொடுத்தான் சீதக்காதி வள்ளல் என்று சொல்வதற்காகத்தான் நீ வாழ்ந்தாய். எனவே அப்படி உலகத்திலே உனக்கு சொல்லிவிட்டார்கள், செத்தும் குடைத்த சீதக்காதி வள்ளலை பாருங்கள், அவருக்கு வருஷம் பாத்தியா ஓதுங்க என்று பாத்தியா ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அது உனக்கு கிடைத்து விட்டது, இங்கு உலகத்தில் ஒன்றும் இல்லை. எனவே நீ பொய் சொல்கிறாய், இவனை எடுத்துக்கொண்டு நரகத்தில் போடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். பாருங்கள், எவ்வளவு பெரிய தியாகம், எவ்வளவு பெரிய அமல், எவ்வளவு பெரிய இழப்பு. இத்தனையும் இழந்தவனுக்கு, இத்தனை தியாகம் செய்தவனுக்கு நாளை மறுமையில் கிடைப்பது என்ன? நரகம். ஏன்? அவன் அதை செய்கிற போது அவனுடைய உள்ளத்தில் இதை அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்கிற அந்த நம்பிக்கை எண்ணம் இல்லாமல் மற்றவர்கள் என்னை போற்ற வேண்டும், மற்றவர்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்கிற அந்த குறுகிய கேடுகட்ட சிந்தனை இருந்ததனுடைய விளைவு அவனுடைய செயலுக்கு அல்லாஹ்விடத்தில் மரியாதை இல்லாமல் போய்விட்டது, நன்மைகள் இல்லாமல் அழிந்து நாசமாக போய்விட்டன, நரகத்திற்கு போய்விடுகிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ பாருங்கள், ஒரு மனிதனுடைய செயல் எதற்காக என்கிற அந்த எண்ணம் கட்டாயமாக இருக்க வேண்டும். நான் அல்லாஹ்வுக்காக, இதை அல்லாஹ்வுக்காக செய்கிறேன், இதை அல்லாஹ்வுக்காக செய்கிறேன். யார் போற்றினாலும் தூற்றினாலும் வாழ்த்தினாலும் நான் செய்வது அல்லாஹ்வுக்காக. யாரும் இதற்கு கூலி தர முடியவே முடியாது, அல்லாஹ் எனக்கு கூலி தர போதுமானவன் என்கிற அந்த எண்ணத்தில் இஹ்லாஸோடு ஒரு மனிதன் எந்த துளியளவு நன்மையை செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய மரியாதை அதற்கு இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்னொரு செய்தியில், இது புகாரியில் 6499வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஜுந்துப் இப்னு ஜுனாதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், قال நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம் அஸ்மா அஹதன் யகூல் قال நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் غيره ودنوت منه فسمعت يقول قال நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் من سمع سمع الله به ومن يراعي يراعي الله به. யார் மற்றவர்கள் போற்ற வேண்டும் என்று ஒரு செயலை செய்கிறாரோ அவன் போற்றப்பட்டு விடுவான். யார் மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் என்று ஒரு செயலை செய்கிறானோ மற்றவருக்கு அது நிச்சயமாக காட்டப்பட்டு விடும், அல்லாஹ்விடத்தில் அதற்கு எந்த மரியாதையும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் ஹதீஸிலே புகாரியிலே பார்க்கிறோம். ஆக ஒரு மனிதன் இந்த உலகில் வாழ்வது என்பது அற்பத்திலும் அற்பமான காலம்தான். அந்த காலத்தில் நன்மை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் பிறந்து நன்மைகளை செய்வது என்பது அதுவும் அற்பத்தில் அற்பமானவைகளாகத்தான் இருக்கிறது. அதற்கு மிகப்பெரிய கூலி, எதிர்பாராத கூலி, அளவிடப்பட முடியாத கூலி அல்லாஹ்விடத்தில் கிடைக்கிற போதுதான் அந்த மிகப்பெரிய சொர்க்கம் என்கிற பரிசை நாம் தட்டி பறிக்க முடியும். அந்த அற்பமான நன்மையை அவன் நம்மை பாராட்ட வேண்டும், இவன் நம்மை மெச்ச வேண்டும், போற்ற வேண்டும், போட வேண்டும் என்று நாம் செய்வோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் துளியும் அதற்கு எந்த மரியாதையும் கிடைக்காது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வும் நமக்கு இதை சொல்லித் தருகிறார்கள். எனவே நாம் வாழ்கிற இந்த அற்ப உலகில் அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டும் முன்னிறுத்தி எதையும் செய்வதற்கு, எந்த நல்ல செயலையும் செய்வதற்கு நாம் முன்னுக்கு வர வேண்டும். அத்தகைய நன்மக்களாக அல்லாஹ் உங்களை முன்னையும் ஆக்கியருள வேண்டும். வாகரதாவன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். உள்ளே வாங்க, உள்ள இடம் இருக்குது, உள்ளே தள்ளி வாங்க, நிற்காதீங்க, உள்ளே வாங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தில் நம்முடைய செயல்களை நாம் அமைத்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். மற்றவர்கள் பாராட்ட வேண்டும், போற்ற வேண்டும், புகழ வேண்டும் என்பது நமது நோக்கமல்ல. அந்த அடிப்படையில் நடந்த ஒரு செய்தியை இங்கு உங்களுக்கு குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். கடந்த புதன்கிழமை சென்ற வாரம் இந்த பள்ளியினுடைய செயலாளர் அல்லாவிச்சை அவர்கள் மரணமடைந்தார்கள். மரண செய்தி கிடைத்தவுடன் இந்த பள்ளியினுடைய நிர்வாகிகள் இறந்துவிட்ட அல்லாஹ்விற்காக வேண்டி செய்ய வேண்டிய அத்தனை முன்னேற்பாடுகளையும் செய்து கொண்டு வந்தார்கள். இஸ்லாம் சொல்லக்கூடிய காரியங்களை அவர்கள் பகிரங்கப்படுத்தாமல் மறைவாக அவருடைய எண்ணப்பிரகாரம் அவரை நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு வந்தார்கள். புதன்கிழமை நண்பகலில் அவர் இறக்கின்றார். நண்பகல் இறந்ததற்கு பிறகு அவருடைய மூன்றாவது மகன் சென்னையிலிருந்து வந்ததற்கு பிறகு மறுநாள் நல்லடக்கம் செய்ய வேண்டும். அந்த ஜனாசாவை நபி வழிப்படி நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்கிற அவருடைய விருப்பத்தை செயல்படுத்துவதற்காக அவர் உடன் பிறந்த சகோதரர்கள், மூத்த சகோதரர் மற்றும் இளைய சகோதரர், இந்த பள்ளி நிர்வாகிகள் அத்தனை பேரும் காதர்மைதி குத்துபா பள்ளி நிர்வாகிகளிடம் போய் இந்த மையவாடியில் நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டபோது, நீங்கள் உங்களிடத்திலேயே உங்கள் பகுதியிலேயே தொழுவித்து ஜனாசாவை எங்களிடத்தில் ஒப்படைத்துவிட வேண்டும். நாங்கள் எங்கள் வழிப்படி என்ன சடங்குகளை செய்ய வேண்டுமோ அதை செய்து நாங்கள் அடக்கம் செய்து கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். அதை ஏற்க மறுத்த சகோதரர்களும் நம் நிர்வாகிகளும் அடுத்த கட்டமாக காவல்துறைக்கு புகாராக இதை கொண்டு சென்றோம். அல்லாஹ்விச்சனுடைய மூத்த மகன் சையத் அன்வர் அவர்தான் கடையனூர் காவல் நிலையத்தில் இரவு சரியாக புதன்கிழமை மாலை இரவு 9:30 9:35 மணி அளவில் காவல் நிலையத்தில் இதை எழுத்துப்பூர்வமான ஒரு புகாராக அங்கே கொடுக்கின்றார். அதற்கு முன்னரே உளவுத்துறைக்கெல்லாம் இப்படி ஒரு ஜனாசா அடக்க மறுக்கப்படுகிறது, சென்னை ஐகோர்ட்டில் உயர்நீதிமன்றத்தில் இது குறித்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது, வழக்கு நிலுவையில் இருக்கிற காரணத்தால் முடிவுக்கு வழக்கு வரும் வரை தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் ஒரு உத்தரவை எல்லா பள்ளி நிர்வாகிகளுக்கும் வழங்கியிருக்கிறது. இறந்துவிட்ட ஜனாசாவை நல்லடக்கம் செய்வதில் ஏற்றத்தாழ்வு காட்டக்கூடாது. உங்களுடைய பள்ளியில் கொண்டு வந்து அவர்கள் வழிப்பிரகாரம் காரியங்களை செய்வதற்கு அவர்கள் முனைப்பு காட்டினால் அதை நீங்கள் தடுக்கலாம்.
அதற்கு நீங்கள் மறுப்பு தெரிவிக்கலாம். ஜனாசாவை அவர்களிடத்திலேயே, அவர்களுடைய வசிக்கும் இடத்திலேயே, பகுதியிலேயே அவர்கள் தொழுவித்து அடக்கம் செய்ய வருகிற இடத்தில் மையவாடியில் ஏற்றத்தாழ்வு காட்டக்கூடாது என்று தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் எல்லா பள்ளி நிர்வாகிகளுக்கும் சுற்றறிக்கையை விட்டிருக்கிறது. வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற காரணத்தினால் இதை குறிப்பிட்டு அந்த வக்ஃப் வாரியத்துடைய கண்காணிப்பாளரின் சுற்றறிக்கையையும் இணைத்து சையத் அன்வர் கடையநல்லூர் காவல் நிலையத்தில் 9:45 மணிக்கு அவர் புகார் அளிக்கிறார். கிட்டத்தட்ட 10 மணிக்கு முன்னர் காவல் நிலையத்திலிருந்து காதர் மைதீன் குத்பா பள்ளியினுடைய தலைவருக்கு அவர்கள் தொடர்பு கொள்கிறார்கள். முன்னர் இப்படித்தான் ஒரு ஜனாசாவை வைத்து நீங்கள் பிரச்சனை செய்தீர்கள், மீண்டும் பிரச்சனை செய்ய வேண்டும் என நினைக்கின்றீர்களா என்று சையத் அன்வரையே காவல் நிலையத்தில் வைத்துக்கொண்டு நம்முடைய நிர்வாகிகளையும் வைத்துக்கொண்டு போனில் லவுட் ஸ்பீக்கரை போட்டு காவல் அதிகாரி காதர் மைதீன் குத்பா பள்ளி நிர்வாகத்துடைய தலைவரிடத்திலே பேசுகிறார். நாங்கள் நிர்வாகிகளிடத்தில் பேசி மறுநாள் விடிந்த பிறகு காலை தகவல் தெரிவிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு முடித்து விட்டார்கள். இது காவல்துறைக்கு போராக போனது மட்டுமல்லாமல் காவல்துறை வழியாக தமிழகத்தினுடைய மேல்மட்ட அதிகாரிகள் வரைக்கும் அந்த செய்தி போய்விட்டது. பொதுவாக ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் சரி, அல்ல ஒரு நிர்வாகமாக இருந்தாலும் சரி, மையத்தை அடக்கம் செய்வதற்கு மறுக்கின்றவர்கள் உடனடியாக காவல்துறையால் எச்சரிக்கப்படுவார்கள். எச்சரிக்கையையும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை என்று சொன்னால் காவல்துறையை முன்னின்று இந்த மையத்தை அடக்குவதற்குரிய எல்லா ஏற்பாடையும் செய்து தருவார்கள். அந்த மையத்தை அடக்குகின்ற வரை அத்தனை பாதுகாப்பையும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையையும் பாதுகாக்கின்ற பராமரிக்கின்ற பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கிறது. இதற்கு பெரும் கூட்டம் தேவையில்லை. இதற்கு ஆகா ஓஹோ என்று பேரியக்கம் நின்றால்தான் இது நடக்கும் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்படியெல்லாம் இருக்க அதிகப்படியான புள்ளி வேண்டும், அதிகப்படியான அதாவது நமக்கு என்ன தேர்வில் மதிப்பெண் வேண்டும், எல்லோரும் நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு நிர்வாகத்தின் கீழ் ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கிற போது அவர்களுடைய எந்த முன் அனுமதியும் பெறாமல் குர்ஆன் ஹதீஸை நாங்கள் கொள்கையாக கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய சில அறிவிலிகள் இவர்களுடைய முன் அனுமதி பெறாமல் முந்திரி கொட்ட மாதிரி எல்லாம் நாங்கள் தான் என்று அந்த ஜனாசாவை அடக்குவதற்கு ஒரு பெரிய பிரபகண்டாவை செய்து இது எங்களால் தான் இந்த ஜனாசாவை அடக்க முடிந்தது, அடக்கியிருக்கிறோம் என்று சொல்கிற இந்த போக்கு கடந்த வாரம் நடந்திருக்கிறது. அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் உண்மையிலேயே உள்ளத்தை பார்க்கிறான், உங்களுடைய செயலை பார்க்கிறான். எதற்காக, எந்த நோக்கத்திற்காக இதை நீங்கள் செய்கிறீர்கள் என்பதை நாளை தீர்மானித்து அதற்கான நன்மையை உங்கள் கணக்கில் அல்லாஹ் தரப்போதுமானவன். நோக்கம் சரியாக இருந்தால் அதற்கான கூலி சரியாக இருக்கும். நோக்கம் மெச்ச வேண்டும், பிறர் பாராட்ட வேண்டும், பேரியக்கம் என்று சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக முந்திய உரையில் நான் குறிப்பிட்டதுதான் அதற்கு பரிசாக கிடைக்கும் என்பதை கூறி அந்த சகோதரருக்காக அனுதினமும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவருடைய மர்மை வாழ்வை சிறக்க பிரார்த்திக்க வேண்டும். அவருடைய கபர் வாழ்க்கை பிரகாசிப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் அனுதினமும் நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்க போதுமானவன். அவருக்கு அல்லாஹ் பிச்சைக்கு சொர்க்கத்தை கொடுக்க போதுமானவன். அவர் செய்த அத்தனை நல்ல காரியங்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்கான நன்மையை மறுமையில் தர போதுமானவன் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.